ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி 2025 பிஏக்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சீரீஸோட அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன்னா எளிமைப்படுத்துதல் இல்லையா? ஸோ அப்போ எப்படி நம்ம வந்து என்ன விதிகளை பயன்படுத்தி நம்ம எளிமைப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது டைப் 1 போர்ட் மாஸ். இதிலே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போர்ட் மாஸ் விதி என்ன அப்படின்றத ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுவோம். இதில் வந்து போர்ட் மாஸ் விதியை ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை ஞாபகத்து மாதிரி BODMAS என்ன சொல்ல வருது அப்படின்றத நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விதி தான், பட் இருந்தாலும் ஒரு ஸ்டில். பீனா பிராக்கெட்ஸ் இல்லையா? பீனா பிராக்கெட்ஸ், அதாவது என்ன டைப் ஆஃப் பிராக்கெட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட் அதை தான் நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய செட் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருந்தால் உள்ளேருந்து வெளியே வரணும். எந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கோ அதுலேருந்து வெளியே வரணும். தென் ஓனா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஆர்டர்னால் ஒன்றும் இல்லை, பவரில் இருந்துச்சுன்னா அதை எவாலுவேட் பண்ணணும். அடுத்தது தென் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன் சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். மல்டிப்ளிகேஷன் M, A அடிஷன் ப்ளஸ் S சப்ட்ராக்ஷன் மைனஸ். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் மாஸ் விதியின்படி மேலேருந்து கீழே வரணும். ஓகேவா? எதுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா பிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் O, அதுக்கப்புறம் D, அதுக்கப்புறம் M, அதுக்கப்புறம் A, அதுக்கப்புறம் S. ஓகேவா? இப்போது இதில் வந்து வின்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருப்பாங்க சில புக்ஸில். வீணா என்னன்னா விண்குலம்னு சொல்லுவாங்க. வீணான்னது விண்குலம்னா ஒன்றும் கிடையாது, அதுவும் ஒரு ப்ராக்கெட், ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராக்கெட் தான் விண்குலமும். புரியுதா? விண்குலமும் ஒரு ப்ராக்கெட் தான். ஸோ அப்படி பார்த்தா ப்ராக்கெட்லேயே தான் அதுவும் வரும். விண்குலம்னா என்னென்னா இப்படி போட்டிருப்பாங்க 5 - 3ன்னு வச்சிங்களேன், இப்படி போட்டிருப்பாங்க. இது இப்படி கூட போடலாம் நீங்கள் 5 - 3. விண்குலம்லாம் இப்போது எக்ஸிஸ்டிங் கிடையாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு SSC, RRB இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இது கேட்பாங்க. ஸோ இதுவும் ஒன்று தான். இந்த மாதிரி எழுதுறது ஒன்று தான். 5 - 3ன்னு போட்டு தலையில் இந்த மாதிரி கோடு போடுறதும் 5 - 3 ப்ராக்கெட்குள்ளே போடுறதும் ஒன்று தான். இது பேர் தான் விண்குலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்கெட் மாதிரி தான். புரியுதா? ரைட். ஸோ அதே மாதிரி ப்ராக்கெட்டில் என்னென்ன விதம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? இது வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ், இது வந்து கர்வ் ப்ராக்கெட், இது ஃப்ளவர் ப்ராக்கெட், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூணுத்துக்கும் வந்து சேம் ப்ரையாரிட்டி தான், எந்த விதமான இதுவும் கிடையாது. இது மூணுமே வந்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் வரும். ப்ராக்கெட்டை எப்படி எவாலுவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உள்ளேருந்து வெளியே வரணும். ஓகேவா? ரைட். ஆர்டர்னா ஆர்டர்னால் எப்படி இருக்கும்? ஆர்டர்னால் வந்து இப்போ 2^5 இப்படி இருக்குன்னா இது பேர் தான் ஆர்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆர்டர்னு சொல்லுவாங்க, இல்லைனா பவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் டிவிஷன் உங்களுக்கே தெரியும் நல்லா. இப்போ 5/2 இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இது டிவிஷன்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷன் 5 × 7 இப்படி இருக்கும். அடிஷன் 3 + 7 இந்த மாதிரி இருக்கும். சப்ட்ராக்ஷன் 5 - 3 இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எவாலுவேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் 1 எடுத்துப்போம். போர்ட் மாஸ் விதி எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? அதாவது பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி எடுத்துப்போம். 342 / 19 × 306 / 17 / 36 × 6 + 60 / 5 × 2 - 12. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு ஆர்டர் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு போர்ட் மாஸில் பி தான், ப்ராக்கெட்டுக்கு தான். இப்போ ப்ராக்கெட் நிறைய இருக்குது, எது நான் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது, இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆயிடுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு ப்ராக்கெட் செட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு செட்டு. இதில் எது இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டு? இதுதான் இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் இல்லையா? இது வெளியில் இருக்கிற ப்ராக்கெட். ஸோ அப்போ நம்ம உள்ளேருந்து தான் வெளியே வரணும் ப்ராக்கெட்டை பொறுத்தவரையிலும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை தான் பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டை தான் நான் பண்ணணும். அதுக்கு அடுத்து செகண்டாக தான் இந்த ப்ராக்கெட்டை பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ அதனால் இதை தாண்டி இது வெளியே வரல. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சைன் இருக்குது பாருங்கள். சைனுக்கு இந்த பக்கம் ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு, சைனுக்கு அந்த பக்கம் தான் ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இது சைன் வந்து ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிடுது. ஸோ அப்போ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் பண்ணணும், உள்ளே இருந்தால் வரணும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 342 / 19 × 306 / 17 இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் எதை ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் வரணுன்றதுனால 342
டிவைடட் பை 19 தான் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் எது வரணும், இங்கே ஒரு டிவிஷன் இருக்குல்லையா, இதையும் ஃபஸ்ட்டு நான் பண்ணிடணும். அதாவது இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து ஒன்றா பண்ணியிருக்கணும். ஸோ 306 டிவைடட் பை 17 ஒன்றா நான் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் மல்டிப்ளிகேஷனுக்கு வரணும். அப்புறம் தான் நான் வந்து இன்டூ பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எவாலுவேட் பண்ணோம்னா 19 × 18 தான் 342. இது வந்து 17 × 18 தான் 306. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து 18 × 18. நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். 18 × 18 மல்டிப்ளை பண்ணல. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வெளியில் இருக்க ப்ராக்கெட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் வெளியில் இருக்க ப்ராக்கெட் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டிவிஷன் இருக்குது பாருங்கள். அந்த டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஸோ அப்போ டிவைடட் பை 36, அதுக்கப்புறம் இருக்க மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் இருக்க இன்டூ 6. ஓகேவா? ரைட். இப்போ 18 36 அடிச்சிக்கிட்டா 2 டைம்ஸ், இந்த 2 நான் 18 அடிச்சுன்னா 9. ஸோ அப்போ 9 6 ஆர் 54. ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் நம்மளோட வேல்யூ என்னது 54. ஓகேவா? முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட் தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம். 60 டிவைடட் பை 5, இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, ஏன்னா இதுதான் டிவிஷன். ஸோ அப்போ 60 டிவைடட் பை 5, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இன்டூ 2, அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் -12. ஓகேவா? ஸோ அப்போ 5ம் 60 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 12 டைம்ஸ் 12 2 சார் 24, 24 - 12 உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 12. ஸோ அப்போ 54 கடைசியாக ப்ளஸ் 12. எது? இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து இது பண்ணோம். 54 + 12. ஸோ அப்போ 54 + 12 வந்து 66 இல்லையா? ஸோ அதுதான் உங்களோட விடை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெப்லேயுமே நீங்கள் அந்த போர்ட் மாஸ் ரூலை அப்ளை பண்ணணும் திரும்ப. அதுதான் வந்து சிம்பிளிஃபிகேஷனோட மெயின் பாயிண்ட்டே. போர்ட் மாஸ் விதியை மறந்துடக்கூடாது. ஒரு ஸ்டெப்லேயுமே நீங்கள் அந்த விதியை ஞாபகம் வச்சு அதை திரும்ப அப்ளை பண்ணணும். ஓகேவா? ரைட். அடுத்ததாக இன்னொரு கேள்வி எடுத்துப்போம். சிம்பிளிஃபை 3 × 2 + 12 டிவைடட் பை 6 - 2 × 2. ஸோ இது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? ஆப்வியஸாக ப்ராக்கெட்டுக்கு தான். ஸோ அப்போ 6 - 2 என்னது? 6 - 2 4. ஓகே. அடுத்தது எது கொடுப்பீங்க? டிவிஷன். 12 டிவைடட் பை 4 இருக்குது, அதுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அப்போ 12 டிவைடட் பை 4 இருக்குது. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இன்டூ 2 இருக்குது. இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ 3 2s are 6. அதுக்கப்புறம் தான் ப்ளஸுக்கு வருவீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே 2 இந்த 2 4 அடித்தா 2, இந்த 2 இந்த 12 அடித்தா 6. ஸோ அப்போ 6 + 6 எவ்வளோ? 12. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு தான் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும் குரூப் டி பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, விதியை மட்டும் அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ரைட். அடுத்ததாக இன்னொரு கேள்வி எடுத்துவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் உள்ளே போயிட்டே இருக்கே, இதில் என்ன குழப்பம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட் எப்போவுமே உள்ளேருந்து தான் வெளியே வரணும். ஓகேவா? உள்ளேருந்து வெளியே வரணும்னா எது இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டு? இது வெளியே, இது அது கொஞ்சம் உள்ளே, இது கொஞ்சம் உள்ளே. ஸோ அப்போ இதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் நான் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது 21 - 11 10 10 + 9 வந்து, இப்போ நான் மைனஸை ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன், ப்ளஸ்ஸு அப்புறமா பண்ணலாமான்னு கேட்டீங்க. தாராளமாக பண்ணலாம். ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் ஒரே ப்ரிஃபரன்ஸ். ஆக்சுவலாக போர்ட் மாஸ் விதிப்படி மேலே கீழே இருந்தாலுமே ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரே இதுதான். ஓகேவா? ஸோ அப்போது அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். -11 + 9 கூட நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணலாம். -11 + 9 நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு -2 வரும். ஸோ அப்போ 21 - 2 என்ன வரும்? 19 வரும். அதே தான் இங்கே வந்து 21 - 11 பண்ணி +9 பண்ணாலும் வரும். ஸோ அப்போ ரெண்டுத்துமே பண்ணலாம் நீங்கள். ஸோ அப்போ இங்கே வந்து டோட்டலாக உங்களுக்கு 19 வரணும், எப்படி பண்ணிங்கனாலும். ஓகேவா? அடுத்தது 31 - 19. இது ரெண்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம இப்போது. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்படின்னா 31 - 19 வந்துடும். 31 - 19. 31 - 19 வந்து 12 இல்லையா? அடுத்தது 25 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடுறோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 25 - 12 வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு 13 வந்துடும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு திரும்ப வெளியே போகணும். அடுத்து 35 வந்துருச்சு. இந்த எல்லாத்தையும் சேர்த்து, இது ப்ராக்கெட் கிடையாது. ஸோ 35 - 13. 35 - 13 எவ்வளோ? 22. ஓகேவா? ஸோ இப்போ ப்ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கணும். இதுதான் ரூலு. அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே. அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ்போனன்ட். ஓகே. இந்த ஆர்டர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ஆப்வியஸாக ப்ராக்கெட்டுக்கு தான். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 8 - 5 இருக்குது. 8 - 5 வேல்யூ என்னது? 3. அதுக்கப்புறம் தான் வந்து பவர் 3². ஸோ அப்போ இந்த 3² மதிப்பு எவ்வளோ? 9. ஓகேவா? இப்போ இந்த 9 வச்சு தான் அதுக்கு அடுத்து நம்ம ஸ்டெப் போகிறோம். டிவிஷன் இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. 9 டிவைடட் பை 3 இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம எடுத்துக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் வருது இல்லையா? 9 டிவைடட் பை 3, அதாவது இதோட மதிப்பு 3. ஓகே. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம பண்ணலாம். 6 இருக்குது, இன்டூ 3 இருக்குது, அதுக்கப்புறம் இன்டூ ஒரு 9 இருக்குது. ஓகேவா? 6 × 3 × 9.
6 3 18, 18 இன்ட்டு 9 இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு 6 இன்ட்டு 6 இருக்குது, அதாவது இங்கே ஒரு 36 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ். ஸோ அப்போ 6 3 18, 18 இன்ட்டு 9 வந்து 162. ஸோ ப்ளஸ் ஒரு 32. ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 194 வரும். 190 சாரி 162, இது வந்து 36 இல்லையா? ஸோ அப்போ 198 வரும். சாரி, ஓகேவா? ஸோ இப்போ பவர் இருந்தால் அதுக்கு வந்து அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ப்ராக்கெட்டுக்கு அடுத்து அதுதான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதில் பின்னாடி நிறைய பயிற்சிக்கான கேள்விகள் இருக்குது. இதை நீங்கள் மறக்காமல் சால்வ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த டைப் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். போர்ட் மாஸ் விதியில் ஃப்ராக்ஷன் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது? ஃப்ராக்ஷன்னா வந்து பின்னங்கள் இல்லையா? அண்ட் தென் மிக்சட் நம்பர்ஸ் கலப்பு எண்கள், தென் டெசிமல்ஸ் தசமங்கள், இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அடுத்தது. ஸோ அப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து சிம்பிள் தான். இப்போது 3 1/4 இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த 3 1/4 எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னா, நான் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திடுறேன். இந்த 3 இன்ட்டு 4 பண்ணும் இல்லையா? 3 இன்ட்டு 4, 3 இன்ட்டு 4 எவ்வளோ? 12. 12 கூட இந்த 1 ஆட் பண்ணிடணும். ஸோ அப்போ 12 + 1 13, 13/4 தான் இதோட மதிப்பு. ஓகேவா? 3 இன்ட்டு 4, அதாவது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், தென் இது கூட இதை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட விதி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சு இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போது இங்கே வரும். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து திரும்ப ப்ராக்கெட் இருக்குது, தென் ஃப்ராக்ஷன்லாம் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனை கடைசியாக வரும். இந்த ஃப்ராக்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்து கர்வ் ப்ராக்கெட் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இதுதான் இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட். அப்போனா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். எதை? இந்த கர்வ் ப்ராக்கெட்டில் தான். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத பார்த்துருவோம். 2 2s are 4, 4 + 1 5. ஸோ அப்போ 5/2 மைனஸ் 1/12. ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, இந்த 2 12 மாற்றுறது எப்படி? இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா, அப்போ மேலே இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 வரும். ஸோ அப்போ 30 - 1 29, 29/12 இதன் மதிப்பு. ஓகேவா? ரைட். ஸோ இப்போது அடுத்தது வெளியில் ஒரு 0.5 இருக்குது, இதோட மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த 0.5ஓட மதிப்பு எவ்வளோ? 0.5னா 1/2 இல்லையா? 0.5னா என்னது? 5/10. 5/10னா 1/2. ஸோ அப்போ அந்த 1/2 இதோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 29/24 கிடைக்கும். ஸோ அப்போ இதோட மொத்த மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 29/24. அதுக்கு அடுத்ததான் தான் இந்த மைனஸ், அதுக்கு முன்னாடி இருக்க 1/4. 1/4 மதிப்பு 1 × 4 + 1 5/4. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இதோட மதிப்பு எவ்வளோ? 5/4. ஸோ அப்போ 5/4 மைனஸ் 29/24. ஓகேவா? ஸோ இப்போது 5/4 இங்கே /4 இருக்கிறத 24 மாற்றணும். அப்போ மேலேயும் கீழே 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 வந்துடும். 30 - 29 வந்து 1, கீழே 24 வந்துடும். ஸோ அப்போ 1/24 தான் இதோடைய மதிப்பு. எதோட மதிப்பு? இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் இருக்கிற மதிப்பு. ஓகே, இப்போது இந்த டிவிஷன் அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 1/4 எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ அடுத்தது ஸ்டெப்பில் 3 1/4 மதிப்பு 13/4ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறம் டிவிஷன் 1/24. இது வந்து மேலே இது வரைக்கும். கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 × 1/15 இருக்குது. ஸோ அப்போ இந்த 5 இந்த 15 நம்ம கேன்சல் பண்ணியிருக்கலாமா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இது வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லை, செப்பரேட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ 5 15 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ அப்போ இது வந்து 1/3. இது வந்து என்னது? இது 1/3. ஸோ இப்போ நம்ம இந்த டிவிஷன் சைனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறது எப்படி? இந்த மல்டிப்ளிகேஷன் சைனாக மாற்றிட்டிங்க அப்படின்னா இங்கே 1/24 இருக்கிறத 24ன்னு எழுதிடணும், 24/1ன்னு எழுதிடணும். புரியுதா? டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறது இப்படி தான். ஸோ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா மேலே இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேலே இருக்குன்னு வரணும். ஸோ இப்படி வந்துட்டதுக்கப்புறம் 4 24 அடிச்சுன்னா 6. ஸோ அப்போ 13 × 6, 13 × 6. இந்த 1/3 மேலே வந்துச்சுன்னா 3/1 ஆகிடும். ஸோ அப்போ இன்ட்டு ஒரு 3. ஸோ அப்போ 13 × 6 வந்து 60 + 18 78. 78 × 3 வந்து 234. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் உங்களுக்கு விஷயமே. போர்ட் மாஸ் விதி தான் திரும்ப அப்ளை பண்ணுறோம். மேலே அப்ளை பண்ணுறோம், கீழே அப்ளை பண்ணுறோம், கடைசியாக மேலேயும் கீழே சேர்த்து வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ரைட். ஸோ பின்னாடி வர கேள்விகள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு கேள்வி எடுக்கிறேன். இந்த ஆஃப்னு ஒரு கேள்வி வரும். ஓகே,
இந்த ஆஃப்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்காக ஒரு கேள்வி எடுத்திருக்கேன். இப்போது ஆஃப்ன்றது இந்த லிஸ்ட்டில் இல்லவே இல்லை இல்லையா, போர்ட் மாஸ் விதியில். ஆஃப்ன்றது ஒன்றும் இல்லை, ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன் தான். பட் ஆனால் மல்டிப்ளிகேஷனை விட அதிக ப்ரிஃபரன்ஸ் உண்டு. மல்டிப்ளிகேஷனுக்கு மேலே டிவிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் மேலே இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே இந்த டிவிஷனுக்கும் இந்த ஆஃப்க்கும் பார்த்தீங்க, இங்கே டிவிஷன் இருக்குது, இங்கே ஆஃப் இருக்குது இல்லையா. இந்த ஆஃப்னா நான் மல்டிப்ளிகேஷன் சொன்னேன். ஸோ அதை எப்படி எழுதணும், இப்போ 12/11 இன்ட்டு 1/8 1/4. இந்த 8 1/4 மாற்றினீங்கன்னா 8 4 32, 34 32 + 1 33, 33/4 தானே இதோட மதிப்பு, இந்த 8 1/4 மதிப்பு. ஸோ அது 33/4 இங்கே போட்டுடணும். ஆனால் இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் போடணும். ஏன் மல்டிப்ளிகேஷன் சைன் போடணும், ஏன்னா இது ஆஃப். ஓகே, அப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு இதுக்கு ஒரே இது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, மல்டிப்ளிகேஷன் கூடவே இதுக்கு பவர் ஜாஸ்தி. ஸோ அப்போ டிவிஷனுக்கு முன்னாடியே நீங்கள் இதை எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே டிவிஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணிட்டு அப்புறமா மல்டிப்ளிகேஷன் பண்ணலான்னு யோசிப்பீங்க, அந்த ஆஃபை மாற்றிட்டு. நோ, அப்படி பண்ணக்கூடாது, ஆஃபை முன்னாடியே பண்ணிடணும். ஸோ அப்போ ஆஃபை முன்னாடியே பண்ணிட்டா என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இந்த 11ஐயும் 33 கேன்சல் பண்ணலாம் 3 டைம்ஸ். இந்த 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணால் இன்னொரு 3. ஸோ அப்போ 3 × 3 9 வருது இல்லையா. ஸோ அப்போ 2/3 அதுக்கப்புறமா தான் நீங்கள் கொண்டு வரணும். 2/3 / 9 அதுக்கப்புறமா கொண்டு வரலாம். இந்த டிவிஷனை வந்து நீங்கள் திரும்ப இப்போ மல்டிப்ளிகேஷனாக மாற்றலாம் அடுத்த கட்டத்தில். ஸோ அப்போ இதை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றினீங்கன்னா இந்த 9 வந்து 1/9 மாறிடும். ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆஃபை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும், அதுக்கப்புறமா தான் டிவிஷனுக்கு வரணும். இந்த ரூலை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆஃப்ன்றதுக்கான ப்ரியாரிட்டி அதிகம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை விட. ஓகேவா. அடுத்தது 4 1/7 இருக்குது. 4 1/7னா 4 7s 28, 28 + 1 29. ஸோ அப்போ 29/7 இது தனியாக வச்சுக்கும். ரைட். அடுத்தது மைனஸ் இருக்குது. -5 2 5 1/2. 5 1/2னா இதன் மதிப்பு எவ்வளோ, 5 2s 10, 10 + 1 11. ஸோ 11/2 இன்ட்டு 1 1/7. 1 1/7னா 7 + 1 8, 8/7 ப்ளஸ் 5 1/3 இருக்குது. 5 1/3னா 5 3s 15, 16/3. ஓகே, இந்த 16/3 இதை தனியாக வச்சுக்கலாம், ப்ளஸில் வந்துருச்சுன்றதுனால. இப்போது இது ரெண்டுத்துக்கும் எவாலுவேட் பண்ணும். இந்த 2ஐயும் 8ஐயும் அடித்தா 4. ஸோ அப்போ 11 × 4 44. ஸோ அப்போ 44/7. ஸோ அப்போ இதுதான் கடைசியாக உங்களுக்கு வந்திருக்கிறது. 2/3 × 1/9. 2/3 1/9 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது 2/27 போட்டுக்கலாம். தென் ப்ளஸ் 29/7 minus 44/7 ப்ளஸ் 16/3. ஓகே, இப்போ இதை எவாலுவேட் பண்ணால் போதும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டும் சேம் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு எவாலுவேட் பண்ணிடணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பண்ணோம் அப்படின்னா 29 - 44 என்ன வரும், -15 வரும், /7. இது தனியாக வச்சுக்கும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஏன்னா 27க்கும் 3க்கும் காமன் டினாமினேட்டர் கொண்டு வர முடியும். இதை வந்து 2/27 வச்சுக்கிட்டா இதை வந்து 16/3 இன்ட்டு 9 × 9 மல்டிப்ளை பண்ணும்போது கீழே வந்து 27 வந்திருக்கும். ஸோ அப்போ 3 × 9 27 வந்துருச்சா. ஸோ அப்போ காமன் டினாமினேட்டர் வந்துருச்சு. மேலே வந்து 16 × 9 அண்ட் 16 × 9 வந்து 90 + 54 144 வரும் இல்லையா. இந்த 144ஓட 2 நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ 146 வரும். கரெக்ட். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணியாச்சு. இப்போது இது ரெண்டுத்துக்குள்ளே நம்ம பண்ணால் போதும். ஸோ அப்போ 146/27 15/7. ஸோ 27க்கும் 7க்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ 189 இருக்கும். ஓகேவா. தென் இப்போ 7 × 146. 7 × 146 வந்து 1022 1022. தென் 27 × 15 வந்து 405. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 617/189. ஓகேவா. அதாவது ஒரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறோம். ஓகேவா, நல்லா கவனிங்க. ஆஃப்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணணும், ஃபஸ்ட்டே மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். டிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. தென் அதுக்கப்புறமா தான் டிவிஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, எல்சிஎம் எடுக்க வேண்டியது தான். ஓகேவா. ரைட். இதே மாதிரி இன்னொரு கேள்வி எடுப்போம். ஓகே, இந்த கேள்வி எடுப்போம். இந்த கேள்வியில் என்ன எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இந்த டெசிமல் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ அப்போ 40 × 0.74 + 1.48 / 2 4/5 + 7 1/15 இருக்குது. ஸோ அப்போ 40 தனியாக இருக்குது, இன்ட்டு 0.74 இருக்குது இல்லையா. இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 74 / 100ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது, 0.74 2 டிஜிட் இருக்குன்னா / 100ன்னு எழுதிக்கலாம்.
அதே சமயம் 1.48 148 டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட். இது வந்து நியூமரேட்டரில், பகுதி எண்ணில். தொகுதி எண் கீழே வந்துட்டிங்கன்னா 2 4/5. 2 4/5ன்றது 14/5 இல்லையா? தென் ப்ளஸ் 7 1/15 இருக்குது. 7 1/15னா 7 × 15 + 1. ஸோ இப்போ 105 106 வரும் டிவைடட் பை 15. ஓகே. இப்போ அடுத்த கட்டமாக 40 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காமன் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ டிவைடட் பை 100 போட்டுட்டு மேலே 74 148 ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு 222 வரும். அதே சமயம் கீழே வந்து 5 15 மாற்றோம்னா இன்ட்டு 3, மேலேயும் இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 42 வரும். 42 + 42 + 106 வந்து 148 டிவைடட் பை கீழே 15. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ இப்போ 3 5 25. தென் இது வந்து 10 2, இது வந்து 111. ஓகேவா? இந்த 111ஐயும் 148 அடிக்க பார்ப்போம். 111ஐயும் 148 நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 4 12 7 4 28. தென் இங்கே ஒரு 40 இருக்குது இல்லையா? 10 4 40. இந்த 37ஐயும் 111 அடித்தா இது 3 டைம்ஸு. தென் இங்கே ஒரு டினாமினேட்டரில் ஒரு 10 இருக்குது, இங்கே மேலே ஒரு 10 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போது 3 இங்கே மேலே வந்துச்சுன்னா இன்னொரு 3 இருக்குது. ஸோ அப்போ 3 × 3 9 தான் உங்களுடைய விடை. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டெசிமலில் ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். டெசிமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? டெசிமலில் வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸி இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து நம்ம கேன்சல் பண்ணவோ இல்லை ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ நமக்கு அதுதான் வசதியான ஒரு விஷயமா இருக்கும், டெசிமலில் ஃப்ராக்ஷனாக மாற்றும்போது. ஓகேவா? ரைட். அடுத்தது அல்ஜிப்ரைக் சிம்பிளிஃபிகேஷன், இயற்கணித எளிமைப்படுத்துதல். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா பேஸ்ட் ஆன் ஃபார்முலாஸ், அல்ஜிப்ராவில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் a + b ² a + b × a - b இந்த மாதிரி ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் வந்து இந்த டைப் 3. ஸோ நான் என்னென்ன ஃபார்முலா தேவை அப்படின்றத நான் ஒரு கேள்விக்குமே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்வி எடுத்துப்போம். 7a + 4b × 7a - 4b. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு. என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a + b. ஓகேவா? a + bனா இது ஃபஸ்ட்டு, அடுத்தது a - b செகண்ட். அதாவது ஏன்ற இடத்துல 7a இருக்குது, பின்ற இடத்துல 4b இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஏன்ற இடத்துல 7a இருக்குது, பின்ற இடத்துல 4b இருக்குது. ஸோ அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a² - b². உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, தெரியலன்னா நான் திரும்ப சொல்கிறேன். a² - b² ஃபார்முலானது a + b × a - b. ஸோ இவங்க a + b × a - b கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா a² - b² எதிர்பார்க்குறாங்க. ஸோ a²னா 7a the whole square, 7a the whole square -b²னா 4b the whole square. ஸோ அப்போ 7a the whole square என்னது 49a². தென் 4b the whole square என்னது 16b². ஸோ அப்போ ஆன்சரில் 49a² - 16b² ஆப்ஷன் ஏல இருக்குது, 1ல இருக்குது. ஸோ அப்போ அதுதான் உங்களுடைய விடை. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதெல்லாமே ஃபார்முலா பேஸ்டு தான். ஃபார்முலா என்னன்னு அப்ளை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு கேள்வி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ x + 2 x + 3 x + 2 × x + 3 என்னது? ஸோ இது எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னா எக்ஸையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x². அதே சமயம் இந்த எக்ஸையும் இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ஒரு 3x. அதே சமயம் இந்த 2யும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2x. இந்த 2யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 3s are 6. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க, லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் x² கூட லைக் டேர்ம் எதுவும் இல்லை. பட் 3x 2x ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5x இருக்குது, தென் ஒரு 6 இருக்குது. ஸோ அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே சிம்பிளாக கேட்குறது ஃபார்முலா அப்ளை பண்ணு, மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேக்டரைஸ்டு ஃபார்மில் கொடுத்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கேட்குறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? இங்கே a + b இருக்குது, த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே a - b இருக்குது. அதாவது ஏன்னு அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்றது 3x, பின்றது 7. அதே மாதிரி தான் இங்கே ஏன்றது 3x, பின்றது 7. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிங்கன்னா a² + b² + 2ab வரும். அதே சமயம் a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதினா a² + b² - 2ab வரும். ஓகேவா? இப்போ நடுவில் ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது -a²
மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்துடும். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கூட்டும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வரப்போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 4ab. அப்போ அதோட வேல்யூ மட்டும் எழுதுனா கண்டுபிடிச்சா போதுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ அப்போ 4 இன்ட்டு ஏ மதிப்பு 3x, பியின் மதிப்பு 7. ஸோ அப்போ 4 3s are 12, 12 into 7 84. ஸோ அப்போ 84x தான் அது உங்களுடைய விடை. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே அந்த ஃபார்முலா வந்து a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரா? ஓகே, அப்போனா 4ab தான் அப்படின்றத பார்த்துட்டு 4abனா என்னது? 4 into 3x into 7. ஸோ 4 3s are 12, 12 into 7 84 அப்படின்றத நீங்கள் போட்டுட்டு போயிடலாம். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா எழுத வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்ததாக கேள்வி, a³ மைனஸ் b³ பை a² + ab + b². இது வந்து கிளாசிக்காக ஒரு கேள்வி. இந்த a³ மைனஸ் b³க்கான ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிறேன். இந்த a³ மைனஸ் b³க்கான ஃபார்முலா இங்கே நான் நியூமரேட்டரில் எழுதுகிறேன். ஸோ a³ மைனஸ் b³ ஃபார்முலா என்னது? a மைனஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஓகேவா? ரைட். டிவைடட் பை என்ன இருக்குது? டிவைடட் பை a² ப்ளஸ் ab ப்ளஸ் b² இருக்கா? ஸோ அப்போ என்னக்கு எதிர்பார்க்குறாங்க? இதையும் கேன்சல் பண்ணு அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃபார்முலா எழுது, இதையும் கேன்சல் பண்ணிக்கோ அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரி ரைட் சைடில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆமாம், அப்படி தான் இருக்கும். அதுக்கான ஃபார்முலாவே நம்ம எழுதுவோம். a³ ப்ளஸ் b³ ஃபார்முலா என்னது? a ப்ளஸ் b இன்ட்டு a² மைனஸ் ab ப்ளஸ் b² டிவைடட் பை a² மைனஸ் ab ப்ளஸ் b². ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணிடலாமா? எஸ். நடுவில் ஒரு ப்ளஸ் சைன் இருக்குது, அது மறந்துடாதீங்க. ஸோ அப்போ a மைனஸ் b ப்ளஸ் a ப்ளஸ் b. ஸோ அப்போ மைனஸ் b மைனஸ் b ப்ளஸ் b கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ a ப்ளஸ் a எவ்வளோ? 2a. ஸோ அப்போ விடை வந்து 2a தான் உங்களோட விடை. ஸோ அப்போ ஃபார்முலா மட்டும் எழுதினாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு லிஸ்ட்டாக வந்து இதில் கொடுத்துருப்பேன், NTPC கிராஜுவேட் சீரியஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் பாருங்கள். ரைட். அடுத்த கேள்வி ஃபார்முலா பேஸ்டு. 21³ ப்ளஸ் 13³ மைனஸ் 34³ ப்ளஸ் 3 இன்ட்டு 21 இன்ட்டு 13 இன்ட்டு 34. ஸோ இப்போ இது எந்த மாதிரி இருக்குது? இது எப்படி சால்வ் பண்ணுறது? இல்லை ஃபார்முலா தான் இருக்குன்னு கேட்டால் எஸ், இது ஃபார்முலா ஓரியன்ட் தான். என்ன ஃபார்முலா ஓரியன்ட்னா a³ ப்ளஸ் b³ மைனஸ் c³ ப்ளஸ் 3 இன்ட்டு a இன்ட்டு b இன்ட்டு c. ஓகேவா? இந்த ஃபார்முலா பேஸ்டு தான் அது. இந்த ஃபார்முலாவில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் c³ இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் 3abc வந்திருக்கும். இது மைனஸ் c³ இருக்கிறதால இங்கே ப்ளஸ் 3abc வந்திருக்கு. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கண்டிஷனை செக் பண்ணி ஆகணும். இஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ அப்போ a எது? 21, b 13, c மைனஸ் 34 இல்லையா? ஸோ சாரி, a மைனஸ் 34. ஸோ இது ஈக்குவல் டு 0 வருதான்னு பாருங்கள். 21 ப்ளஸ் 13 34, 34 மைனஸ் 34 0. ஸோ அப்போ இது எல்லாமே 0 ஆகிடுச்சுன்னா இதோடைய மதிப்பு என்ன ஆகிடும் அப்படின்னா, இதோடைய மதிப்பு ஈக்குவல் டு 0 ஆகிடும். a³ ப்ளஸ் b³ மைனஸ் c³ ப்ளஸ் 3abcயோட மதிப்பு எவ்வளோ ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ? 0. எளிமையாக சால்வ் பண்ணுறது, வித்தின் செகண்ட்ஸ் இப்படி பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம் அப்படின்றது அந்த கேள்வியோடைய ஸ்பெஷாலிட்டியே. ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் எக்ஸாமில். ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா வந்து எந்த ஃபார்முலா வச்சு வந்துச்சு அப்படின்னா a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் c³ மைனஸ் 3abc. இந்த ஃபார்முலா வச்சு தான். இதுக்கான ஃபார்முலா நான் இங்கேயே எழுதிடுறேன். a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. ஓகே, இது வந்து மெயின் ஃபார்முலா. இதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஃபார்முலாலாம் நம்ம வந்து அட்வான்ஸ் மேக்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாவும் கூட. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, 37 ஸ்கொயர் மைனஸ் 36 ஸ்கொயர் ப்ளஸ் 35 ஸ்கொயர் மைனஸ் 34 ஸ்கொயர் ப்ளஸ் 33 ஸ்கொயர் மைனஸ் 32 ஸ்கொயர். ஸோ இது வந்து பக்கத்தில் நம்பராக இருக்கே, ஸ்கொயராக இருக்கே, இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. இது வந்து a², இது வந்து மைனஸ் b². ஓகேவா? இது a² மைனஸ் b²னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யும்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, அதாவது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இது வந்து a²
இது வந்து மைனஸ் பி ஸ்கொயர். இது ஒரு செட்டை எடுத்துட்டிங்கன்னா ஸோ அப்போ இதோட மதிப்பு வந்து என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ 37 + 36 தான் இதோடைய மதிப்பு. 37 + 36. ஏன் மைனஸ் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா 37 - 36 1 தானே. அது போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அது போட தேவையில்ல. அதே மாதிரி இங்கே வாங்க. ஸோ அப்போ 35² - 34². ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 35 + 34 வரும். இன்ட்டு 1 போட தேவையில்ல. அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ அப்போது 33 + 32. ஸோ அப்போ எல்லாமே ப்ளஸ்ன்னு தான் வந்துருச்சு. நடுவில் இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 63 180. 180 + 2 + 3 5 + 9 + 13. ஸோ ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 207 வந்துடும். ஓகேவா? சிம்பிளாக எளிமையாக சால்வ் பண்ணலாம் வித் யுவர் ஃபார்முலா சொல்லி. ஸோ இப்போ ஃபார்முலா என்னது இங்கே a² - b². அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சு. ஓகேவா? ரைட். அடுத்த டைப் நம்ம பார்ப்போம். இண்டிசஸ் நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து சிம்பிளிஃபிகேஷனில் கேட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது போர்ட்மாஸ் விதியின் படி. ஸோ அப்போ 16 × 2⁵ × 8 டிவைடட் பை 1/2 the whole cube. அதாவது 16 × 2⁵ × 8 டிவைடட் பை 1/2 the whole cube இல்லையா? ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை சால்வ் பண்ணணும், இங்கே அந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள். இங்கே ஆப்ஷன்ஸில் எல்லாமே எப்படி இருக்குது பவர்ஸ் ஆஃப் 2ஆக இருக்குது. பவர்ஸ் ஆஃப் 2ஆக மாற்றணும் எல்லாத்தையும். அப்போ 16 நான் பவர் ஆஃப் 2ஆக மாற்றணும். 16 பவர் ஆஃப் 2ஆக மாற்றினா எனக்கு என்ன வரும் 2⁴ வரும். 2⁴ தான் 16 இல்லையா? 2 × 2 × 2 × 2 தான் 16. அப்போ 2⁴. இது அப்படியே வச்சுக்கலாம் 2⁵. தென் 8 எப்படி மாற்றலாம்? 8ஓட மதிப்பு 2⁴. ஏன்னா 2 × 2 × 2 தான் 8. இதை அப்படியே டிவிஷன் 1/2 the whole power 3 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 1/2 the whole power 3 இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா, ஏன்னா ஃபஸ்ட் டிவிஷன் தான் நம்ம பண்ண முடியும். இங்கே போர்ட்மாஸ் விதியின் படி மல்டிப்ளிகேஷன் செகண்டரி தான், ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும். டிவிஷன் பண்ணுறேன்னா நான் இதை மல்டிப்ளிகேஷன் சைனாக மாற்றிட்டு இந்த 1/2/3 நான் எப்படி எழுதிக்கலாம் 2/3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷன் எல்லாமே சமம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்துடலாம். லெஃப்ட் டு ரைட் வந்தீங்கன்னா பவர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பவரில் 4 + 5 + 3 + 3 4 + 5 9 9 + 3 12 12 + 3 வந்து 15. ஸோ அப்போ இதோட விடை எவ்வளோ 2⁻15. ஓகேவா? சிம்பிள் தான். போர்ட்மாஸ் விதியை அப்ளை பண்ணுறோம். அப்புறம் பவர்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஏன் பவர்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம்? ஏன்னா பேஸ் வந்து சேம். ஓகேவா? பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அதாவது a⁻m × a⁻n = a⁻m + n. இதுவும் ஒரு விதி. ஸோ இதையுமே நான் இங்கே எழுதியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்ததாக இன்னொரு கேள்வி எடுத்துப்போம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இன்னொரு கேள்வி தான் அது. 100 பவர் 0.25. 100 பவர் 0.25. இந்த 0.25ன்ற பவரில் என்ன இருக்குது இல்லையா? இது வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னா அந்த 0.25ஓட மதிப்பு வந்து 1/4. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கும். இந்த 0.5ஓட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்குவோம். 0.5 0.2ன்னு எழுதாமல் 0.25 எழுதாமல் பவர் 1/4ன்னு எழுதிக்குவோம். ஸோ அப்போ 100 பவர் 1/4 × 5/2 × 2⁴ இன்ட்டு இந்த 1/800 இருக்கு இல்லையா? இந்த 800 எப்படி எழுதலாம்னா 8 × 100ன்னு எழுதலாம். கரெக்டாக 800 8 × 100ன்னு எழுதிக்கலாம். அதுக்கு மேலே தான் பவர் 1/2 இருக்குது. நல்லா கவனிங்க. அதுக்கு மேலே தான் பவர் 1/2 இருக்குது. தென் 1/√1/5 இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1/5 பவர் 1/2. எப்படி நம்ம இது எழுதலாம்? 1 பவர் என்ன போட்டாலும் 1 தான். ஸோ அப்போ 1க்கு நம்ம ரூட்டு போட்டாலும் கியூப் ரூட் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5க்கு மட்டும் இந்த 1/பவர் 1/2 போட்டால் போதும். ஏன்னா 1 பவர் எனிதிங் இஸ் 1. 1 பவர் எனிதிங் 1 பவரில் என்ன இருந்தாலும் சரி அது 1 தான். ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 1 விட்டுருங்க. அப்போ ரூட் வந்து 5க்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டிங்கன்னா 5 பவர் 1/2ன்னு எழுதலாம். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கான மதிப்பு அதாவது ரூட்குள்ளே 5 இருக்குன்னா இதோட மதிப்பு என்னது 5 பவர் 1/2. ஸோ அப்போ அந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். சரி, எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5ல் இருக்க பவர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். 5ல் இருக்க பவர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும்னா இந்த 5யும் இந்த 5யும் ஒன்றா சேர்க்கலாம். அதே மாதிரி 8 வெளியே எடுத்து 100 வெளியே எடுத்து 100யும் இந்த 100யும் ஒன்றா சேர்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த 100 வெளியே எடுத்திங்கன்னா 100 பவர் 1/2. இந்த 100 பவர் 1/2 மேலே வரும்போது -1/2 மாறும். ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா 1/4 ஆல்ரெடி இருக்குது இல்லையா? 1/4 ஆல்ரெடி இருக்குது. இந்த 100 பவர் 1/2 கீழே தானே இருக்குது டினாமினேட்டரில். நியூமரேட்டருக்கு வரும்போது -1/2ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே வந்து -1/2ன்னு வந்துடும். ஓகேவா? இது வந்து இதுவும் ஒரு விதி தான்.
ஏ ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். இந்த விதி தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ரைட். அடுத்தது 5 பவர் 2. 5 பவர் 2 மேலே அந்த 5 பவர் 1/2 வந்துச்சுன்னா 2 மைனஸ் 1/2. ஓகேவா? அதே விதி தான் இங்கேயும். தென் 2 பவர் 4. தென் இந்த 8 பவர் 1/2 இருக்கு இல்லையா, இந்த 8க்கான மதிப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா 8 வந்து 2 கியூப். 8 வந்து என்னது 2 கியூப். ஸோ அப்போ 8 மேலே வந்து ஒரு 1/2 இருக்குன்னா இந்த 2 கியூப் மேலே ஒரு 1/2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ 2 கியூப் பவர் 1/2. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 2 பவர் 3/2ன்னு எழுதிக்கலாம். 2 பவர் 3/2. இது வந்து கீழே இருக்குது, இதுவும் மேலே வந்துச்சுன்னா மைனஸ் 3/2ன்னு வந்துடும். எப்படி இது கீழே இருக்குது அதை மேலே வந்துச்சுன்னா மைனஸ் 3/2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம மேலே கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? வேலை சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 100 10ஆக மாற்ற போகிறோம். 10ஆக மாற்றினீங்கன்னா இது வந்து 10 ஸ்கொயர். ஓகே. தென் 1/4 மைனஸ் 1/2. 1/4 மைனஸ் 1/2ன்னது மைனஸ் 1/2 இல்லையா, மைனஸ் 1/2. தென் இன்ட்டு 5 பவர் 2 மைனஸ் 1/2. 2 இன்ட்டு 2 4. 4 மைனஸ் 1 3. ஸோ அப்போ 5 பவர் 3/2 இன்ட்டு 2 பவர் 4 மைனஸ் 3/2. ஸோ அப்போ 2 இன்ட்டு 4 8. 8 மைனஸ் 3 வந்து 5. ஸோ அப்போ 2 பவர் 5/2. ஓகே. இப்போது இந்த 5 பவர் 3/2 இருக்குது இல்லையா, இந்த 5 பவர் 3/2 எப்படி எழுதலாம்னா 5 பவர் 1 ப்ளஸ் 1/2ன்னு எழுதலாம். ஏதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா 5ன்றது தனி, 5 பவர் 1/2ன்றது √5. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 5 இன்ட்டு √5ன்னு எழுதிக்கலாம். 5 இன்ட்டு √5. அதே மாதிரி தான் இங்கேயும் இதில் வந்து 2 2 எழுத முடியும் உங்களால். அதாவது 2 பவர் 2 ப்ளஸ் 1/2ன்னு எழுத முடியும். கரெக்டாக இந்த 2 பவர் 5/2வை 2 ப்ளஸ் 1/2ன்னு எழுத முடியும். 2 2 சார் 4. 4 ப்ளஸ் 1 5. 5/2. ஸோ இந்த 2 பவர் 2ன்றது என்னது 4. ஸோ அப்போ 4 அண்ட் தென் இந்த 2 பவர் 1/2வை √2ன்னு எழுதலாம். ஸோ அதாவது 4 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன், இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன். 10 ஸ்கொயர் 2 பவர் 2 இருக்குது. இங்கே ஒரு டினாமினேட்டர் ஒரு 2 இருக்குது. ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 10 பவர் -1. 10 பவர் -1னா இது வந்து ஒரு இது வந்து 1/4 இல்லையா, சாரி, இது வந்து ஒரு 1/4. 1/4 மைனஸ் 1/2 வந்து -1/4 வரும். ஸோ அப்போ -1/4 இங்கே வருதுன்னா இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணும்போது 2 வரும். ஸோ -1/2 வரும். ஸோ -1/2னா பவர் 1/2னா ரூட்டு, -1/2னா டிவைடில் பண்ணி ரூட் பண்ணிடணும். ஸோ அப்போ ரூட் வந்து 1/√10ன்னு எழுதணும். ஸோ அப்போ இந்த 5 √5ம் √2ம் √10. ஸோ அப்போ இது ஒரு √10 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ 5 4s are 20. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி திரும்ப பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதாவது இங்கே சைடில் இருக்குது எல்லாத்தோடைய விதியும் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சைடில் எழுதியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த மாதிரி மற்ற கேள்விகள் இருக்குது, அதையுமே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த டைப் என்னன்றதை பார்ப்போம். ஓகே. அடுத்த டைப் வந்து அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் யூஸிங் a³ ப்ளஸ் b³. ஸோ இப்போ இது வந்து ஃபார்முலா ஓரியன்ட் தான் இதுவுமே. ஸோ இங்கே எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். நம்பரை யூஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, ஃபார்முலாவே நம்பரை யூஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஷினில் வந்து நம்ம மார்க்கே லூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே 0.026 இருக்கு இல்லையா, இது வந்து ஏன்னு வச்சுக்கும். அப்போனா இது வந்து a³ மேலே, அண்ட் தென் 0.02ன்றதை பின்னு வச்சுக்கும். ஸோ அப்போ இது என்னது b³. ஸோ அப்போ a³ மைனஸ் b³ மேலே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கீழே பாருங்கள், கீழே என்ன இருக்குது 0.26 இருக்கா, அப்போனா ஏ இருக்குது. மேலே வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஏ ஸ்கொயர். இது 0.026ன்றது ஏ மேலே ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கப்புறமா வரும் ப்ளஸ் 0.02 இருக்குது, இது வந்து பி மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர். அப்போது இந்த 0.00052ன்றது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.0026 இதையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 0.026 இன்ட்டு 0.02 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 26 இன்ட்டு 2 வந்து 52 இல்லையா. மொத்தம் எத்தனை டெசிமல் 3, இங்கே 2. ஸோ அப்போது மொத்தம் 5. ஸோ மொத்தம் 3 5. ஸோ அப்போ இதுதான் இதோடைய மதிப்பு. ஸோ இப்போ இது என்னது, இது ஏ, இது பி. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஏ இன்ட்டு பி, இது வந்து ஏபியோட மதிப்பு. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா ஏபி வந்திருக்கு. புரியுதா? ஏ இன்ட்டு பி பண்ணியிருக்காங்க, ஏபி வந்திருக்கு. ஸோ அப்போ மேலே வந்து a³ மைனஸ் b³ ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும். a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். கீழே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி தான் அதோடைய விடை. ஏன்றது நம்ம என்ன எடுத்திருக்கோம் 0.026
மைனஸ் பின்றது 0.02. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 0.006 வரும். ஸோ அப்போ அதோட விடை வந்து சி 0.006. புரியுதா? ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணாலே உங்களுக்கு விடை. ரைட். அடுத்தது இதே மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு நான் ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இந்த 0.001 இருக்கு, இங்கே ஸ்கொயர் கொடுக்கலையேன்னு யோசிக்காதீங்க. இது வந்து எதோட ஸ்கொயர்னு யோசிச்சு பாருங்கள். 0.1 ஸ்கொயர் இது. ஓகேவா? இந்த ஹிண்ட்டு மட்டும் நான் கொடுத்துட்றேன், நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். அடுத்ததாக இன்னொரு கேள்வி இருக்குது, ஃபார்முலா ஓரியன்ட். 0.36 the whole square minus 0.04 the whole square. ஸோ அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, டிவைடட் பை 1.6 இருக்குது. ஓகேவா? மேலே வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா இப்போ எப்படி எழுதணும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதணும். கரெக்டாக? அப்போ 0.36 ப்ளஸ் 0.04. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0.4 வரும் இன்ட்டு ஏ, அதாவது இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1.6. ஓகேவா? ஸோ அப்போ ஏ மைனஸ் பி 0.36 மைனஸ் 0.04 பண்ணிங்கன்னா 0.32 வரும், டிவைடட் பை 1.6. ஓகேவா? இந்த 0.4 1.6 அடிச்சுன்னா இது 4 டைம்ஸ், இந்த 4 இதையும் அடிச்சுன்னா 0.08. ஓகேவா? ஸோ அப்போ 0.08 தான் உங்களுடைய விடை. எல்லாமே ஃபார்முலா ஓரியன்ட் தான். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ஒரு கேள்வி இருக்குது, இதுக்குமே நான் ஹிண்ட் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க டேர்ம் பாருங்கள், 0.12 இருக்குது, இங்கே 0.012 இருக்குது, இங்கே 0.123 இருக்குது, 0.0123 இருக்குது, 0.1234 இருக்குது, 0.01234 இருக்குது. மேலே இருக்கிறத விட கீழே இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போ நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துங்க, 0.012 the whole square இருக்கு இல்லையா, இதுவாக எப்படி மேலே இருக்கிறத மாற்றலாம் அப்படின்னு யோசிங்க. இதுவாக எப்படி மேலே இருக்கிறத மாற்ற முடியும்? எஸ், மாற்ற முடியும். அதாவது 0.12 இருக்குது இல்லையா, இது கூட நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்க 10 மட்டும் இதோட எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 0 வந்துடும். கரெக்டாக? இந்த மேலே இருக்க 10 அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ 10 இன்ட்டு இந்த கீழே இருக்க 10 டிவைட் பண்ணிங்கன்னா 0.012 வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த 0.12 நம்ம இப்படி மாற்றிருக்கோம். அதாவது 0.12 the whole square இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 10 இன்ட்டு 0.012 எல்லாத்துக்கும் சேர்த்துப்பில் ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த 10க்கு இருக்க ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது 100ஆக போயிடும். ஸோ அப்போ 0.012 the whole square. புரியுதா? ஸோ இப்படி இருக்கிறத நம்ம இப்படி மாற்றி எழுதிக்கலாம். அதே மாதிரி மற்ற நம்பருக்கு மாற்றி எழுதுங்க, காமனாக 100 எடுங்க, அப்புறம் என்ன ஆகுதுன்னு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஹிண்ட், உங்களுக்கான ஹிண்ட். ஓகேவா? ரைட். அடுத்ததாக டைப் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெசிமல்ஸ். சிம்பிளிஃபிகேஷனில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ரெக்கரிங் டெசிமல்ஸ். இது ஈஸியாக நிறைய சால்வ் பண்ணுறது எப்படி, வித்தின் செகண்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். இதை கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ கான்செப்ட்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த நம்பர் 23.232323 in the form of p by q where p and q are integers and q not equal to 0 is. அதாவது p by q என்பன முழு எண்கள் மற்றும் q not equal to 0 எண்ணில் 23.232323 என்ற எண்ணை p by q என்ற வடிவத்தில் தருக அப்படின்றாங்க. ஸோ அப்போ இது வந்து ரெண்டு விதமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன், அதாவது டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிக் கொடுத்துட்றேன். இந்த 23.232323 இந்த நம்பர் போயிட்டே இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா 23.23 தானே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. டெசிமலுக்கு அப்புறம் பாருங்கள், டெசிமலுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுக்கு விட்டுருங்க. டெசிமலுக்கு அப்புறம் 2323 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இது ஒரு சீக்வன்ஸ், இது ஒரு சீக்வன்ஸ், இது ஒரு சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 23.23 பார்னு எழுதலாம். பார்னு போட்டிங்கன்னா அந்த பார் கீழே இருக்கிறது அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? பார் போட்டிங்கன்னா அது ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நம்பரை நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இந்த நம்பரை நான் என்னென்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போது 100x மதிப்பு என்னவாக இருக்கும்? 100x மதிப்பு என்னது? 23.23 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா இந்த 0.23 இருக்கிற 23 லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ அப்போ 23.23 இன்ட்டு 100 பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ அப்போ 23 இங்கே வந்திருக்கும். அடுத்து இருக்கிற 23 அப்படியே தான் இருக்கும் இல்லையா. அதாவது ரெண்டு நம்பர் ஜம்ப் ஆகி இந்த பக்கம் வந்திருக்கும், இங்கே லெஃப்ட் சைடு வந்திருக்கும் இல்லையா. இங்கே இருக்கிற ரெண்டு நம்பர் டெசிமலுக்கு அப்புறம் இருக்க ரெண்டு நம்பர் ஜம்ப் ஆகி இங்கே வந்திருக்கும், ஏன்னா இன்ட்டு 100 பண்ணியிருக்கோன்றதுனால. ஓகே, இப்போது எக்ஸ் வச்சுக்கும், 100x மேலே இருக்கட்டும். எக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ் வந்து என்னது 23.2323
2 3 ஓகே போயிட்டே இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 3 2 3 2 3லாம் கேன்சல் ஆயிடும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 2 3 2 3 2 3 எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா அது எல்லாமே அலைன்ட்டு தானே. ஸோ அது எல்லாமே கேன்சல் ஆகிடும். தென் 2 3 2 3 மைனஸ் 23 என்னது 2 3 0 0. இந்த பக்கம் 100 மைனஸ் எக்ஸ் வந்து 99x இல்லையா? ஸோ அப்போ எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 2300 டிவைடட் பை 99. ஸோ இதுதான் வந்து எக்ஸின் மதிப்பு. எக்ஸுன்றது நம்ம என்ன எடுத்துருக்கோம், இந்த ரெக்கரிங் டெசிமலில் இருக்க நம்பர். ஸோ அப்போ அந்த நம்பரை ஃப்ராக்ஷனாக சொல்லணும்னா 2300 டிவைடட் பை 99. ஓகே, இது இந்த மெத்தட் வந்து கான்செப்ஷனான மெத்தட். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஷார்ட்கட் எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 3 2 3 2 3 இருக்கு இல்லையா, இதில் மொத்த முழு நம்பராக என்ன இருக்குன்றது பார்க்கணும். இந்த 2 3 பாயிண்ட்க்கு அப்புறம் என்னென்ன நம்பர் ரிப்பீட் ஆகுது, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 3 ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ அதை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிடுங்க. எப்படி 2 3ன்றது டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற 2 3, டெசிமலுக்கு அப்புறம் என்ன நம்பர் ரிப்பீட் ஆகுது, டெசிமலுக்கு அப்புறமும் 2 3 ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ அதையும் போட்டுருங்க. இது ஒரே நம்பராக எழுதிருங்க. ஓகேவா? தென் இது கூட என்ன நம்பர் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கூட இருக்கிற நான் ரிப்பீட்டிங் நம்பர்னால் இந்த டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 23, இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். டிவைடட் பை இங்கே என்ன போடணும் அப்படின்னா, எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை 9 போடணும். எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு, ரெண்டு நம்பர் நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா. ஸோ அப்போ ரெண்டு நம்பருக்கு 99 போடணும். 3 நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா 999 போடணும். 4 நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா 9999 போடணும். ஓகேவா? எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை 9, எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகலையோ அத்தனை ஜீரோஸ். ஸோ இங்கே ரிப்பீட் ஆகாத நம்பர் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ அதனால ஜீரோ தேவையில்லை. ஸோ அப்போது இது எப்படி எழுதலாம்னா 2300 டிவைடட் பை 99. ஓகேவா? அதாவது ஃபுல் நம்பர், இது நான் ஃபார்முலா மாதிரி எழுதிடுறேன். ஃபுல் நம்பர் மைனஸ் நான் ரிப்பீட்டிங் பார்ட், ஃபுல் நம்பர் மைனஸ் நான் ரிப்பீட்டிங் பார்ட்டு டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கோ as many 9s as ரிப்பீட் ஆகிற எல்லா நம்பருக்கும் ஒரு 9. ஓகேவா? as many zeros as non-repeating. ரிப்பீட் ஆகாத நம்பர் எல்லாத்துக்கும் 0. இங்கே ரிப்பீட் ஆகாத நம்பர் இல்லை, அதனால தான் நம்ம 0 யூஸ் பண்ணல. ஸோ ரிப்பீட் ஆகிற நம்பர் இருந்துச்சுன்னா 9 போடுங்க, ரிப்பீட் ஆகாமல் நம்பர் இருந்துச்சுன்னா 0 போடுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதையுமே நான் காமிச்சிருந்தேன் எப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த நம்பரை வச்சு காமிக்கிறேன். அதாவது 3.62727272727. ஸோ இப்போ இங்கே வந்து மொத்த முழு நம்பராக இருக்குன்னா இந்த 3 6 27. ஓகேவா? ஏன்னா இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிறது 272727 ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த 27ல் இருக்கிற ஒரு பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கோம், அது ஃபுல் நம்பர் ஆகிடும். ஸோ அப்போ 3627 ஃபுல் நம்பர். ஓகேவா? இப்போது மைனஸ் பண்ணணும். மைனஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிப்பீட் ஆகாத பார்ட் 27 ரிப்பீட் ஆகிற சீக்வன்ஸில் வரக்கூடிய நம்பர். ஸோ அப்போ இதில் ரிப்பீட் ஆகாதது 3 and 6 தான். ஸோ அப்போ 36 இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்முலாக்கான அர்த்தம். அதாவது ஃபுல் நம்பர் மைனஸ் நான் ரிப்பீட்டிங் பார்ட். ஃபுல் நம்பர் என்னது 3627, நான் ரிப்பீட்டிங் பார்ட் என்னது 36. ஏன்னா 27 ரிப்பீட்டிங் சீக்வன்ஸோட ஒரு பார்ட். அப்போ அதை நம்ம சேர்த்துக்கூடாது. டிவைடட் பை இப்போது எத்தனை ரிப்பீட் ஆகுது, 2 ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ 2 9 போட்டுங்க. 2727க்காக இந்த 2 9. எத்தனை ரிப்பீட் ஆகலை டெசிமலுக்கு அப்புறம், டெசிமலுக்கு அப்புறம் ஒன்றே ஒன்று தான் ரிப்பீட் ஆகலை, 6 மட்டும் தான் ரிப்பீட் ஆகலை. ஸோ அப்போ அதுக்கு ஒரு 0 போடுங்க. ஸோ அப்போ 3627 மைனஸ் 36 டிவைடட் பை 990 தான் இதோடைய மதிப்பு. ஸோ 3627 மைனஸ் 36 பண்ணும்போது 3591 வரும் இல்லையா? டிவைடட் பை 990. 11 9s are 4 9s are 36 வந்துடும் இல்லையா? 3 9s are 27. தென் 5 + 3 8, 89 வந்திருக்கு. 9981 திரும்ப 9981. ஸோ அப்போ 399 டிவைடட் பை 110 தான் இதோடைய மதிப்பு. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஓகேவா? ஸோ அப்போ இதில் இருக்க கேள்வி எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய உங்களுக்கு பயிற்சிக்கான கேள்விகள் பின்னாடியே வச்சுருக்கோம். அந்த கேள்வியெலாம் சால்வ் பண்ணுங்கள். அதில் எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தென் இந்த பிடிஎஃப் வந்து இது வந்து ஒன் பார்ட் தான். இந்த சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரே பார்ட் தான். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்தோடனே உங்களுக்கு பிடிஎஃப் கையில் கிடச்சிரும். டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க கொஷின்லாம் சால்வ் பண்ணுங்கள்.
அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரீஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? சில பேர் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்க. அண்ட் அவங்க சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் அந்த அந்த சப்போர்ட்டை வந்து கண்டினியூஸாக காமிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களையுமே பார்க்க சொல்லுங்கள். ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். அண்டில் த நெக்ஸ்ட் ஒன், கீப் லேர்னிங். See you all.